Hey, this is Bhuvi. Welcome to my channel. கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவல் நான் இப்போ லஞ்சுக்கு பண்ண போகிறேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா இங்கே பாருங்கள், கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னோடய வே ஆஃப் மெத்தடில் நான் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். நீங்கள் வந்துட்டு என்ன டைப்பில் வேணாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவல் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷன். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் வந்து சோம்பு யூஸ் பண்ணிக்க போகிறேன், கடுகு இல்லை. நான் சோம்பு ஜீரகமும் அடிக்கடி டெய்லி சாப்பாட்டில் எப்படின்னா யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. அதனால் சோம்பு யூஸ் பண்ணிக்கிறேன். 1 வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு தக்காளி போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் அப்படியே வச்சுருங்க. ஒரு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாஸ்க்கெல்லாம் எடுப்போம். ஓகே, ஒரு ஸ்பூனு ரெட் சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் பெருங்காயத்தூள் போட்டாச்சா. வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வேக வைக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலி கொத்தமல்லி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். தயிர் சாதத்தோடு சூப்பராக இருக்கும், ரசம் எல்லாத்தோடு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எதுவும் நான் புது மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் இருந்ததுன்னா கடைசியாக தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. ஓகே, பாய் பாய், see you, happy Sunday, bye.